வணக்கம். இந்த காணொளியில் ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம். பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அவர் அப்படி சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான். மற்றும் கடக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் புதன், சூரியன், சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் அளிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மற்றும் ஆடி மாதத்தில் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், அதற்கான பரிகாரங்கள் என்ன மற்றும் நட்சத்திர பலன்களை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் சாதகமான மாதமாக இந்த மாதம் திகழப்போகிறது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் நல்ல பலன்கள் உண்டாகும். தொழிலில் அதிக லாபம் ஏற்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பண வரவு அதிகமாகும். இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். யார் பெரியவர் என்ற போட்டி போடாமல் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். இல்லையேல் மனக்கவலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இந்த மாதம் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் மாதத்தின் தொடக்கத்தில் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். பண வரவு இந்த மாதம் கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சில் பொறுமையையும் செய்யும் செயலில் பணிவையும் கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இழுபறியான விஷயங்களை கடுமையான முயற்சிகளால் செய்து முடிக்க முடியும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி நிலையை காண முடியும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனிலிருந்து விடுபட முடியும். குடும்ப விவகாரங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உற்றார் உறவினர்களிடம் சின்ன மனஸ்தாபம் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் ஆதாயமும் உண்டாகும். அடுத்தவர்கள் வாங்கிய கடனுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் வாக்கு கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். சேமிக்க முடியாத அளவிற்கு செலவுகளும் பின்தொடரும். முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். மன தைரியம் இந்த மாதம் உண்டாகும். பயண தடைகள் நீங்கும். நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும்.
செவ்வாய் குரு பகவான் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரும். ஆகையால் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வரும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் வந்து போகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கும். எதிர்பாராத வகையில் பண உதவி கிடைக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சொத்து வகையில் சில பிரச்சனைகளும் வீண் செலவுகளும் நெருக்கடிகளும் உண்டாகும். எனவே வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். மாதத்தின் இறுதியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சுப செலவுகள் உண்டாகும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமாக பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோணலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி குறையும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி செலவுகள் அதிகரிக்கும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி தருவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் வரும். ஆன்மீக பயணம் செய்வதில் விருப்பங்கள் உண்டாகும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியிருக்கும். உடன் பணிபுரியும் பணியாளர்களால் நன்மைகள் ஏற்படும். மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும். வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது இந்த மாதம் நல்லது. கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. அவிட்டம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். குழப்பங்கள் மறையும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி லாபம் அடையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். குரு பகவான் பார்வை ஆயுள் ஸ்தானத்தில் பதிவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய் விலகும். 7ஆம் பார்வையாகவும் பதிவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடை நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை அமையும். புதிய இடம், வாகனம், நகை வாங்குவது என செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சர்ப்ப கிரகம் சஞ்சரிப்பதால் உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். முறைகேடான சம்பாத்தியம் உங்கள் வாழ்க்கையை முடக்கும். விவசாயிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். 5ஆம் அதிபதி வித்தியாககாரன் புதன் வக்கிரம் அடைவதால் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்கும். அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால் துன்பங்களுக்கு ஆளாகி வரும் உங்களுக்கு குருவின் பார்வை மாற்றத்தை உண்டாக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். தொழில் ஸ்தானத்திற்கும் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும். இந்த நிலையில் ராஜ கிரகமான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரி உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல்நிலை மேம்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வரவேண்டிய பணம் வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த மாதம் எல்லாவற்றிலும் நன்மை அதிகரிக்கும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் குறையும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். உங்கள் செல்வாக்கை மறக்க நினைத்தவர்கள் செயல் பலிக்காமல் போகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். கூட்டு தொழிலில் இனி லாபம் அதிகரிக்கும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் நன்மையான மாதமாக அமையும். ராகு, கேது, குரு, செவ்வாய் கிரகங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வந்தாலும் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்துவார். இந்த காலத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். நினைப்பதெல்லாம் நடக்கும். உடல்நிலையை சங்கடப்படுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும். உற்சாகமுடன் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் விலகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பால் உற்பத்தி உயரும். விற்பனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவற்றில் உண்டான தடை விலகும்.
வழக்குகள் சாதகமாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். இந்த மாதம் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்தில் உண்டாவதால் செல்வாக்கு வெளிப்படும். புதிய சொத்து, வாகனம் என்ற விருப்பங்கள் நிறைவேறும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அரசு வழியிலான முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இழுபறியாகும். வெளிநாட்டிற்கு செல்பவர்கள் அங்குள்ள நிலையை நன்றாக அறிந்து கொண்டு செல்வது நல்லது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபட சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை வளமாகும். நன்மைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.